ஷீட் சொல்லுவாங்க. ஏசிபி அலுமினியம் கம்போசிட் பேனல் சொல்லுவோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது சுற்றி ஃப்ரேம்ஸ் வரும், இந்த சென்டரில் மட்டும் தான் ஷீட்ஸ் வரும். ஓகேங்களா, உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக தான் வரும், அவுட்டர் தான் டீ கலர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. ப்ளைவுட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸ் இதில் இருக்குதுங்க. உட்டன் சீரியஸு, சாலிட் சீரியஸு, அப்புறம் மார்பிள் பேட்டர்ன்ஸு, அந்த மாதிரி நிறைய சீரியஸ் இருக்குதுங்க. தென் அது போக பார்த்தீங்கன்னா வால் யூனிட் பொறுத்தவரையும் ஷீட்டாக போட்டிங்கன்னா லைட் எப்போவுமே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கிளாஸ் போடுறது ரொம்ப பெனிஃபிட்டுங்க. கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஃப்ட், இந்த ஷீலிங் இந்த கிச்சன் ரூம் 5 பார்த்தீங்கன்னா 11 ஃபீட். ஓகேங்களா, அந்த 11 ஃபீட் வைக்கும்போது லாஃப்ட் வந்து 4 ஃபீட் வைக்கிறீங்க. அந்த 4 ஃபீட் வேண்டாங்க, ஒரு 3 ஃபீட் வைக்கும்போது இன்னும் கிச்சன் ஹைட்டான மாதிரி இருக்கும். உங்கள் ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு ஸ்வெட் ஆகாதுங்க. இதுவே ரொம்ப ஹைட் கம்மியாக ஆக நம்ம நின்று சமைக்க முடியாதுங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும். அது ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ அதனால் இன்னொன்று நம்ம இன்டேக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டும் கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 3 ஃபீட் பண்ணும்போது பாருங்கள். இங்கே வந்து நம்ம ஃபுல்லி செமி மாடல் கிச்சன் தான். செமி மாடல் ஃபுல்லி மாடல் பார்த்திங்கன்னா, செமி மாடல் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு, லைஃபும் வந்துடுங்க. ஃபுல்லி மாடல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அதுவும் நல்லாயிருக்குங்க பாருங்கள்.